அதிகாலையில் பன்னீர்செல்வம் வீட்டில் குவிந்த அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கடைசி நம்பிக்கையாக இருந்த நீதிமன்றமும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக அதில் ஒரு கருத்தை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். 2026 வரை ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவில் தீர்மானங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று அறிவிக்கவில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு முடிந்த 2 மாதத்திற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் பன்னீர்செல்வம் அவர்களோ அவரது ஆதரவாளர்களோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்களின் பதவியோ நீக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்காத காரணத்தினால் நிச்சயமாக அவரது பதவி தொடர்ந்து அதிமுகவிலேயே செயல்படுகிறது என்று நீதிபதிகள் தெரிவித்திருப்பது நேற்று எந்த ஒரு ஊடகமும் தெரிவிக்கவில்லை. மாறாக ஒருபட்சமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக மட்டும் சில ஊடகங்கள் செயல்பட்டு வருகிறது. முழுமையான நீதிமன்ற தீர்ப்பு என்னவென்று என்பதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காகவே நமது சேனலை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நிச்சயமாக நமது சேனலுக்கு மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தற்பொழுது பாஜக முக்கியமான புள்ளிகள் நாளை திறக்க இருக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பிதழை தந்திருக்கிறது. இதில் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த அழைப்பிதழ் செல்லவில்லை. மாறாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக இவர்களால் கூறப்படும் நிலையில் எதற்காக பாஜக சில முக்கியமான புள்ளிகளுக்கு மட்டும் கொடுத்து வரும் நிலையில் சசிகலா அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய அழைப்பிதழை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையமானது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் 2026 வரை பன்னீர்செல்வம் தான் என்றும், மேலும் சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்னை தான் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்திருக்கிறார். எப்படியும் அதிமுக பன்னீர்செல்வம் கையில் வந்துவிடும். சட்டத்தின் மீது நம்பிக்கையின் காரணமாக தொடர்ந்து வழக்குகளை தொடர்ந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மத்திய பாஜக தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே நிச்சயமாக அதிமுகவை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றி விடுவார் என்று தற்பொழுதே அதிமுகவின் சில நிர்வாகிகளும் முக்கியமான புள்ளிகளும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், காலையிலேயே பன்னீர்செல்வம் அவர்களின் வீட்டை கதவை தட்டிய அதிமுகவின் நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் அவர்களின் காலில் விழுந்து தன்னை உங்களது ஆதரவாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.